ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. முதல்ல இந்த சேனலோட பெயர் காரணம் திருமூலர் வள்ளலார் ரஜினி. நூலறிவை விட நுண்ணறிவே மிகும் என்று நம்ம பெரியவங்களோட வார்த்தைகள் தான் நமக்கு வேதம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திருமூலர், அவரது திருமந்திரம் 150 வருடங்களுக்கு முன்பு தோன்றி இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வள்ளல் பெருமான், இன்று நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய மகான். அவர் தன்னை அந்த மாதிரி சொல்லிக்கிறது இல்ல, அவர் தன்னை ஜஸ்ட் அன் ஆக்டர்னு சொல்லிக்கிறாரு. ரஜினிகாந்த் என்கிற சிவையா. சில அறிஞர்கள் கேட்கலாம், ஒய் ரஜினின்னு கொண்டாடும் என் இனமானி அப்படின்னு என்ன கேட்கலாம். என்னிடத்துல இருக்கிற ஒரே பதில், சிவனே கூத்தாடிதான். இவனை விட சூப்பர் ஹீரோ யாரு? நிறைய பரியா மாத்தி குதிரை சேவகனா வந்த போது அவர் அழக குதிரை மேல உட்கார்ந்துருந்த மிடுக்க பார்த்து பொற்குவியல் வச்சு தட்டை ஏந்தி வந்த பாண்டியனோட பரிச அப்படியே குதிரை சவுக்கால சுடுக்கி அப்படி ஸ்டைல மேல இழுத்த அந்த ஸ்டைல நம்ம கம்பேர் பண்ணணும்னா அவரோட ஸ்பீடு 1,86,000 மைல் பர் அவர், ஒரு வினாடிக்கு பர் அவர் ஒளியின் வேகம். அவரு நம்மளோட மனிதர்களோட வேகத்துல இது பண்ணும்போது வேகம் தானே எல்லாமே. வேகத்தை நோக்கி தானே இந்த உலகம் வேகமா போயிட்டு இருக்கு. இவர்கள் மூவர்களுடன் எத்தனையோ மகான்களோட வழிகாட்டல், எத்தனையோ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கற்றுக் கொடுத்தது எல்லாம் சேர்ந்துதான். முதல்ல என்னோட தகப்பனாருக்கு ஆன்மீக அறிவை சிறு வயதிலேயே விதைத்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்லி கொடுத்த என் அத்தைக்கு என்னோட நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், கூட்டுவித்தால் கூடுகின்றேன், கொலைவித்தால் குலைகின்றேன் வள்ளல் பெருமான திருவருட்பாவை வணங்கி இப்ப பதிவை நாம இங்க செய்ய போறோம். சரி, இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ஏன் முதல்ல தெரிஞ்சுக்க போறோம்? இது என்ன ஸ்டார்டிங் அப்படின்னா, என்ன முதல்ல நமக்கு அட்டாங்க யோகம்னு சொல்றாங்க. நம்ம ஐயோ அதெல்லாம் கேட்டாலே ஒரு மாதிரி இதா இருக்கு இல்லையா? அட்டாங்க யோகம்னா என்ன? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, 8 நிலைகள்ல நாம அதிகம் ஆசைப்படுறது தியானத்துக்கு தான். அதுல சமாதிங்கிற வார்த்தை கொஞ்சம் திக்குன்னு இருந்தாலுமே அது நம்ம ஆசைப்படுறதுதான். சாதியுடன் சமமாதல் சமாதி. நம்ம சமாதிக்கு போறோம்னு அதாவது நம்ம கிரேவியார்ட சொல்றோம். அது இல்ல சமாதி. அது ஆக்சுவலா என்ன, தியானத்துக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது சாமானியம் இருக்கு. இல்லைன்னா டக்குன்னு உட்காந்து டமால்னு சிவராஜ யோகத்துல நிக்கிறதெல்லாம் முற்பிறவிலேயே இந்த ஏமம் நியமம் இந்த 6ஐயும் கரைச்சு குடிச்சிட்டு செத்துருக்கணும். இதையும் இறப்போடு கொண்டு போக முடியாதுதான். ஆனா நம்ம அறிவு, தவம், ஜபம், நம்மளோட ஒரு வித்தையை கத்துக்கிட்டோம்னா அந்த வித்தை அடுத்த ஜென்மத்துல நமக்கு இப்படிங்கும் போது வந்துடும். அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு இது கூட சொல்லுவாங்க, அர்ஜுனன் தான் சிவபெருமான வேடனேன்னு சாதிப்பேர் சொல்லி கூப்பிட்டதுனால அடுத்த ஜென்மத்துல அவர் இத்தனைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவே துணையா ஃப்ரெண்டா வச்சிருந்த ஒரு ஆளுக்கும் அடுத்த பிறவி இருந்தது. அத அவரு பிறந்தாரு, வளர்ந்தாரு, 7 நாள்ல இறைவனடி சேர்ந்துட்டாரு. அப்படிங்கும்போது வேடனே அப்படின்னு சொல்லி சாதிப்பேரை சொல்லி கூப்பிட்டதுனால அதே ஜாதியில பிறந்து அந்த கர்மாவை கழிக்க வேண்டி இருந்ததா சொல்லுவாங்க. இப்ப அந்த முற்பிறவியில அந்த வில் வித்தையில சிறந்தவர் அர்ஜுனர். அவர் அடுத்த ஜென்மத்துல அந்த வாதியார், அந்த வேடர் குல குரு இதுதான் வில்லை இதுதான் அம்புன்னு சொல்லும் போது எடுத்து சல்லுன்னு விட்டுட்டாரு. அப்படி இருக்கும்போது அது அந்த முற்பிறவியில நாம கத்துக்கிட்ட கலைகள், அதோட அறிவு, அதோட நுணுக்கம் இதெல்லாமே இப்ப சில குழந்தைகள் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கடகடகடன் கணக்கு போடுவாங்க. சில பேர்த்துக்கு என்னடா அந்த கூட்டலே ஒன்றும் புரியாது. கூட்டல் வகுத்தல் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க இந்த பிறவியில தேர்ந்து அடுத்த பிறவி இல்லாம இருக்கணும். மரணமில்லா பெருவாழ்வு தான் நம்மளோட நோக்கம். இப்ப அதுதான் சொல்றேன், ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா படைத்துங்கிறார் வள்ளுவர்.
வள்ளுவர், திருமூலர், ஐயோ இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டா எனக்கும் ஒரு காலத்துல என்னடா ஒண்ணுமே புரியலையேன்னு இருந்தது. ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புரியுதோ புரியலையோ வாங்கி போடுவோம், அப்புறமேட்டு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுதான். இப்போ எது கல்வி? இப்போ நம்ம கல்வி கல்வின்னு சொல்றோமே அப்படின்னா, இந்த இதுல நான் பெரிய பில்கேட்ஸ், இவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கிறாரு, அவங்க எல்லாம் அப்ப அடுத்த ஜென்மத்துல அப்படியே ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படியே பிறப்பாரா அப்படின்னா அவருக்கு அந்த அறிவு இருக்கும். ஆனா அதை விட என்னமோ பெட்டரா தேடிதான் அவங்க இந்த பிறவியோட கடைசி தருணங்கள்ல இருந்திருப்பாங்க. அந்த தேடலுக்கு ஏத்த மாதிரி அடுத்த பிறவி அவங்களுக்கு வாய்க்கும். அதாவது விவேகானந்தர் சொல்லுவாரு, விவேகானந்தரோட இதுல இருந்து ஒரு ஒரு ஆத்மா போய் மேகங்களோட கலந்து நிக்குது. ஒரு நீர்த்துளியா பெய்யுது. அந்த நீர்த்துளி எந்த விதைக்குள்ள விழுதோ அந்த விதைய உன்ற மனிதனோட விந்துவுல அது தங்கி இருந்து அது ஒரு குரு தாயோட கர்ப்பப்பைக்குள்ள நுழைந்து அது ஒரு குரு உயிரா அப்படிதான் அங்க. அப்போ ஒருத்தன் இது எப்படி நம்ம புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். சோ அப்ப வந்து இந்த இப்ப நாம படிச்சிருக்க இதுங்கிறது கல்வின்னா இறைவனை பற்றி உணர்ந்த அறிவுதான் உண்மையான கல்வி. அதுதான் அது சாகா கல்வி இது பண்ற. அப்போ இந்த ஏட்டு சுரக்காய் கல்வி இப்ப மத்த கல்வியோட வேணுமா அப்படின்னா ஆமா, அருளோடு கூடிய பொருள் வேணும் நமக்கு. அப்ப பொருளே வேண்டாம்னு நீங்க யாரும் சொல்லல, அருளோடு கூடிய பொருள் வந்தா அதுக்கு பின்னாடி ஐடி ரைடு வராது, கண்டிப்பா வராது. சோ அப்ப வந்து இல்ல நான் முதல்ல பொருள் சம்பாதிச்சுட்டு அப்புறம் அருளுக்கு வரேன் அப்படின்னா, நான் காய்ச்சல் சரியான பிறகு மருந்து சாப்பிடுறேன்னு சொல்றது வந்து எவ்வளவு அபத்தமா இருக்குமோ அப்படிதான் இருக்கும் நம்ம சொல்றது. அப்ப அருள் ஒரு இப்ப வந்து இந்த உடம்பு நல்லா இருக்கும் போதே வயசான காலத்துலதான் கோயிலுக்கு போவாங்க. இந்த 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 திருவாசகம் தேவாரம் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் கம்பராமாயணம் கந்தபுராணம் இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு கோயிலுக்கே நம்ம என்னைக்கோ ஒரு பண்டிகைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் பக்தி வரும். அப்போ நல்லா பழங்களை எல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போய் அது சாமிக்கு படைப்போம். அழுகின படத்தை கொண்டு போய் நம்ம படைக்க மாட்டோம், ரைட்டா? அதே மாதிரிதான் இந்த வயது தேர்ந்து போன, இந்த முட்டி தேஞ்சு போன, இந்த முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த செல்கள் இருக்கக்கூடிய ஒரு முதுமையான உடம்ப கொண்டு போய் நாம இறைவன் முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றதுங்கிறது நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க, அது கரெக்டா தப்பான. நான் வந்து அந்த இதுக்கு இல்லை. சரி, இதெல்லாம் செஞ்சா என்னென்ன கிடைக்கும்? நம்ம இப்ப சொல்றோமே இந்த தியானம், தவம், இது பிராணாயாமம், பிரத்யாகாரம் இதெல்லாம் செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அதுக்கு என்ன யூஸ்ன்னு முதல்ல நம்ம சொல்லுவோம். என்ன யூஸ்? ஃபர்ஸ்ட் யூஸ்ன்னு சொல்றது அது ஈசன் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, உனக்கு அட்டமா சித்தி கிடைக்கும். அட்டமா சித்தி அப்படின்னா லகிமா மகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசைத்துவங்கிறது தான் முதல்ல அட்டமா சித்தி. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணலாம்? இதெல்லாம் வாங்கிட்டு அப்படின்னு நம்ம அனுமான் பண்ணாரு, பெருசாகிறது சின்னதாகிறது டமால்னு காணா போயிருது அப்படியே கல்லு மாதிரி அசையாம இருக்கிறது, இதெல்லாம் தான் ஈசத்துவம். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் பூந்து பார்க்க முடியாது. வசித்துவம் நம்மளை பார்த்த உடனே ஒருத்தவங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு பிடிச்சு போயிடும். அப்போ இந்த சித்துக்களை எல்லாம் ஒருவேளை ஒழுக்க நெறியில இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சாத்தியம்தான். அப்ப இந்த சித்தியெல்லாம் அடைஞ்சவர்கள் அதுல முழுமை அடையணும். அந்த முழுமை அடையிறதுங்கிறது என்னங்கிறது இறைவனோட திருவடி. எது இறைவனோட திருவடி? யான் எனது என்ற செருக்கு இல்லாம இருக்கிறது தான் இறைவனோட திருவடி. அப்போ அதுக்குள்ள ஆசிரமம் போடுறது, வித்த காட்டுறது, நான் கடவுள் என்ன கும்பிடுங்க நான் சொல்றது, இது மாதிரி காமெடி நிகழ்ச்சி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது 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 அதோட விளைவுகள் என்னங்கிறத நீங்களே உங்களோட சாய்ஸுக்கு விட்டுக்கோங்க. நாம யாரையும் தனிப்பட்ட முறையில இது வரல, எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கிறது தான். ஒரு சினிமாக்கு கூட்டிட்டு போறோம், ஒரு ஃப்ரெண்டை சினிமாக்கு கூட்டு போறோம், நாமளே அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நாமளே டைரக்ட் பண்ண மாதிரி அந்த படத்தை பத்தியா அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி என்ன அந்த மாதிரி பெருமைகளுக்குள்ள அவ்வளவு சீக்கிரமா விழுந்துடாம உண்மையிலேயே இது சாகா கல்வினா என்ன, தத்துவ நிகிரகம்னா என்ன, ஏம சித்தினா என்ன, அதை தாண்டி மரணமில்லா பெருவாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி தான் வள்ளலார் பேசுறாரு, மாணிக்க வாசகர் பேசுறாரு, திருமூலர் பேசுறாரு, திருவள்ளுவர் பேசுறாரு, எல்லா சித்தர்களும் பேசுறாங்க. இது சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஔவையார் சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதிலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் நயமும் இருந்தாலும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்தக்கால்
வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. அப்போ நாம மனுஷனா பிறந்திருக்கோம், சரி. அப்புறமேட்டு கொஞ்சம் தமிழனா பிறந்துட்டோம், தமிழ் புரியுது, படிச்சா தெரியுது, ஓகே. அப்படிங்கும் போது இதுல இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் எவ்வளவு இருக்கு. இப்ப நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி, தேடி சிவரினதம் தின்று சில சின்னஞ்சிறுகதைகள் பேசி வாடி துன்பமிக உள்ளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கூடி கிளப்பருவம் எய்தி கூற்றுக்கிறை என பின்மாயும் வேடிக்கை மனிதரை போல செத்து போயிட போறோமா? இல்ல, அணுவுக்குள் அணுவினை ஆழ்ந்து பிரானை அணுவுக்குள் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகலுமாமேன்னு சொல்ற திருமூலர் மாதிரி உயிருக்குள்ள உயிரை போய் தேட போறோமா? இதுதான் நம்மளோட நமக்கு கிடைக்க சாய்ஸ். அப்போ அப்ப வந்து முதல்ல தியானம்னு உட்காரணும்னு வச்சுக்கோ, மனசு அப்ப அடங்கவே அடங்காது. அப்பதான் தியானம்னு உட்கார்ந்த பிறகு அது கேட்கும், வீட்டை பூட்டிட்டோமோ, இது கேஸ லைட் ஆஃப் பண்ணமோ, இன்னும் இது ஒருவேளை நம்ம கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன் எங்க இருப்பாங்களோ, என்ன செஞ்சுட்டு இருப்பாங்களோ, அவ அதை பேசினாலே இவ இதை பேசினாலே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இல்லாத குப்பையெல்லாம் அப்பதான் எடுத்து வீசும். அது இல்லாத இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்கும் யோசிக்கிறதுக்கு. அப்ப அதெல்லாமே நிறுத்து. என்ன பண்ணணும்? அதுக்கு பிராணாயாமம். ஐயோ, இவ்வளவு பெரிய வார்த்தைகள்லாம் வேண்டாம். மூச்சை இழுத்து விடுறோம். என்ன எப்படி சொல்லிவிடணும்? ஓம் சரவண பவன் இழுத்து விடுங்க, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு இழுத்து விடலாம். எப்படி வேணாலும் இழுத்து விட்டு கொஞ்ச நேரம் மூச்சை கவனிச்சுட்டே இருக்காரு. என்ன மனசுகிட்ட சொல்லிட்டு நம்ம இதை முடிச்சுட்டு நல்லதான் ஒரு சூப்பர் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலான்னு, குழந்தைக்கு இதை செஞ்சீங்கன்னா இது இந்த சாக்லேட்டுன்னு கொடுக்குற மாதிரி மனசை ஏமாத்தி கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார வச்சிருக்கணும். அப்படியே செஞ்சு ஒரு முழுமையடைந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்மை உணர்வோம். நான் யாரு, எங்க எதுக்கு வந்திருக்கேன், என்ன ரீசனு, இது இந்த இவங்க அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப், குடும்பம், இங்க சொன்னா அவங்க, இந்த மாதிரிதான் நம்மள இல்லையே உண்மையிலேயே நான் யாரு, நான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒண்ணுமே எனக்கு தெரியல, வயிற்றுல ஜீரணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியல, நானுன்னு சொல்றோம். என்ன இது அப்படிங்கும் போது திருமூலர் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. தனக்குள்ள இருந்து சிவம் தான் நம்ம இயக்குதுன்னு சொல்லும் போது சிவம் தன்னை வெளிப்படுத்திக்கும். அப்போ எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேளுங்க. அப்போ எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, ஒரு டாக்டர் எதுக்காக டாக்டர் ஆவாங்க? என்ன தான் டாக்டர் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறதுக்கா? இல்ல, நோயாளிகளை குணப்படுத்துறதுக்கு. தன்னை உணர்ந்து அந்த இப்ப நாம ஒரு லைட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த லைட்டு உள்ளுக்குள்ள அந்த சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள அந்த நெத்தி போட்டுக்கு நேரா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி வடிவான ஜோதி வடிவை பார்த்து அதுக்குள்ள எப்ப நினைச்ச போதெல்லாம் அதை பார்க்கக்கூடிய நமக்கு ஆற்றல் வந்துடுச்சுன்னா நாம என்ன செய்வோம்? அடுத்தவங்களுக்கும் அதை அந்த விளக்கை ஏற்றி விடுவோம். அந்த விளக்கு சொல்லுவோம், 4 சேர்த்து சொல்லுவோம். அதுக்கு சில குவாலிபிகேஷன் இருக்கு. என்னென்ன குவாலிபிகேஷன்? பிரம்மச்சரியம், மறுத்தல், ஜீவகாருண்யம், இது மாதிரி சில இது. பிரம்மச்சரியம்னா என்ன? ஐயோ கல்யாணம் பண்ணிக்காம இருக்க அப்படி சொல்லல. ஒரு ஆணோ பெண்ணோ கணவனா இருந்தா மனைவியை தவிர யாரையும் மனசாலையும் நினைக்காம இருக்கிறது. மனைவியா இருந்தா கணவனை தவிர யாருமே ஒரு ஆடவனை மனசால கூட ஸ்பரிசிக்காம இருக்கிறது. இதுதான் பிரம்மச்சரியம். என்ன புலால் மறுத்தல், இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சு. என்ன கடைசியில வந்துட்டீங்களா என்ன? ஓ அவனா நீன்லாம் அதெல்லாம் இல்லை. என்ன நீ முதல்ல சுட சுட இட்லியும் கோழி குழம்பும் சும்மா மீன் குழம்பும் சும்மா சாப்பிட்டு பார்த்திருக்கியா? எல்லாம் சாப்பிட்டு தான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் எங்க கொண்டு போய் விடும்னு தெரிஞ்சுட்டு தான் நாங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரைட்டா? அப்ப அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா, ஐயோ அம்மா தம்பி ஆள விடுற, ஐயோ அம்மா சொல்லுவாங்களே, அது ஆள விடுற தம்பின்னு சொல்லி கம்பி நீட்டுற இல்ல, அது இல்லை நான் சொல்ல வரேன். ஜீவகாருண்யங்கிற மிகப்பெரிய விஷயத்தோட அடிப்படை புலால் மறுத்தல் தான். ஜீவகாருண்யம் நம்ம உயிரை போலவே எறும்போட உயிரையும் நேசிக்கிறது. இது ஆவறதில்லை அப்படின்னு சொல்லி கவுண்ட மணி ஓடிடலாம் பார்க்காதீங்க. ஜீவகாருண்யம் முழுசா கேளுங்க. ஜீவகாருண்யம் முழுமையா கை கூடும் போது ஒரு சிவன் ஆகுது. சிவத்தோட எண்குணங்கள் என்னென்ன? தன்மயத்தனாதல், தூய உடம்பினாதல், முற்றும் உணர்தல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, பேராற்றல், வரம்பிலா இன்பம் உடைமை. அவர்கிட்ட இருக்க இன்பம் என்ன? நமக்கு ஒரு 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 நமக்கு பிடிச்சதை செஞ்சா ஒரு இதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, வினை முடித்தன்னை இனியல். ஒரு